மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுதே, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். பாருங்க, ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். மன்னிச்சு அதை சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது முதுகுக்கு பின்னாடி போட்டார். ஒருபோதும் அந்த மனுஷனை அவர் பாவியாக பார்ப்பது கிடையாது. அவனை ஒரு புதிய மனுஷனா பார்க்கிறாரு. அவனுடைய கேரக்டர் ஆண்டவர் புதுசாக பார்க்கிறார். பழைய எந்த ஒரு பாவத்தையும் அவர் பார்க்கிறது கிடையாது. ஒருவேளை நம்மளே சிந்திக்கலாம், நான் இப்படிப்பட்ட பாவியா இருந்தேன், இப்படியெல்லாம் நான் பாவம் செஞ்சனே நம்ம சிந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அப்படி பாவம் செஞ்சியா? இல்ல, நீ புதிய மனுஷியா இருக்க, நீ கிறிஸ்துவுக்குள்ள புதிய மனுஷியா இருக்க, புதிய மனுஷனா இருக்க. இப்படிதான் ஆண்டவர் பார்க்கிறார். அநேக சமயத்துல பிசாசு சொல்லுவான், நீ நல்லா ஜெபிக்கும் பொழுது, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது, நீ இப்படியெல்லாம் பாவம் செஞ்சிய, நீ எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த வசனத்தை எடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். ஆண்டவருடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்கள்ல போட்டு விட்டார். அவருடைய முதுகுக்கு பின்னாடி போட்டு விட்டார். நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறேன், எனக்குள் பாவம் இல்ல. பழைய காரியங்களை சிந்திக்காதீர்கள். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் நீதிமான். இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். Have a nice day. God bless you.